நாம் எடுத்துக்கொள்ளும். அல்லேலூயா. கலாத்திய புஸ்தகத்துக்கு நேர வாங்க. அதில் 3ஆம் அதிகாரத்தில் 10-11 வசனத்தை படி. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளாகிய யாவரும் சாபத்துக்குட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகள் நிலைத்தான் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாவதில்லை என்று வெளியரங்கமாயிருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. பவுல் அப்ப நியமப்பிரமாணத்தை குத்தி பேசல, நியமப்பிரமாணத்தை வேண்டாம் என்று சொல்லல. நியமப்பிரமாணத்தின்படி பலி செலுத்தவன் இந்த பூமியில சாப்பிட்டு திருப்தியா இருப்பான். அல்லேலூயா. இந்த பூமியில் உள்ள ஆசீர்வாதம் அவனுக்கு உண்டு. அல்லேலூயா. புசிப்பும் குடிப்பும் எல்லாம் அவனுக்கு உண்டு. அந்த புசிப்பும் குடிப்பும் இருந்தாலும் ஒரு மனுஷன் நியமப்பிரமாணத்தில் நிற்கக்கூடாது. காரியம் சொன்ன நியமப்பிரமாணம் பரலோகத்தில் கொண்டு சேர்க்காது. ஆமே. அப்ப நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசித்தபடினாலே, கிறிஸ்துவை முழுமையை நம்பினபடினாலே, கிறிஸ்துவுக்கு ஏற்ற நற்கிரிகளினாலே, கிறிஸ்து என்ன நற்கிரியை எனக்கிட்ட எதிர்பார்க்கிறாரோ அந்த அவர் மேல வைத்த விசுவாசமும் என் நற்கிரிகளும் சேர்ந்து என்ன செய்கிறது? அவரை போல மாற்றப் போகிறது. அல்லேலூயா. கைசலா. ஆமென். ஒரு நற்கிரியை இல்லாத நீங்க விசுவாசித்தா பலம் கிடையாது. ஒரு நற்கிரியோடு உங்க விசுவாசம் தொடங்க வேண்டும். அப்படி நீங்க போனாதான் உங்க விசுவாசம் பலன் கொடுக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. சரிதானே? அல்லேலூயா. அப்ப நான் இயேசுவை விசுவசிக்கிறேன். விசுவசித்து நான் கேட்கிறேன், ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தால், நீர் தான் ஜீவனுள்ள தேவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் நான் இன்ன காரியங்கள் எல்லாம் உமக்கு செய்து தீர்க்க ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. நேற்றுக்கு ஒரு மனுஷன் திடீரென்று ஒரு சின்ன சாட்சியை கேட்டேன். ஒரு அன்னை தெரசா அவங்கள்ட்ட பார்க்க போகிறான். பார்க்க போகும்போது தன்னுடைய கையில் எல்லாம் 14 மோதிரம், 12 மோதிரம், தொடா என்று சங்கிலிகள், பெரிய பிரைசலெட் எல்லாம் போட்டு போகான். போட்டு போய் அன்னை தெரசாவை பார்த்த உடனே அவனுடைய இருதயம் நொறுங்க தொடங்கி விட்டது. ஆமென். அந்த அம்மா மேல தன் தலையை நெஞ்சின் மேல சாய்ந்து அழத் தொடங்கி விட்டான். அல்லேலூயா. ரைசலா. ரைசலா. அவன் அழத் தொடங்கின பின்பு அவன் சொல்லுகிறான், நான் ஒரு மனுஷனா எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு தான் கற்றுக்கொண்டேன். எவ்வளவு படிப்புள்ளவங்க, எவ்வளவு பணம் உள்ளவங்க, எவ்வளவு புகழ் உள்ளவங்க, உலகம் எல்லாம் பேர் இருக்கிற அவங்க ஒரு அற்பமான ஒரு பாத்திரமாய் அற்பமான பிள்ளைகளை தாங்கவும், இந்த அற்பமான பிள்ளைகளுடைய நோய்களை குணமாக்குவதற்கும், பிள்ளைகளை எடுத்து அதை அரவணைத்து இப்படி எல்லாம் கிரியை செய்கிறாங்களே, அதற்கு முன்பாக என் பெருமை ஒரு செகண்ட்ல உடைந்து செத்து போச்சுன்னு சொன்னார். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எது என்று கண்டார். ஒரு அமைதலான ஜீவிதம் எது என்று கண்டார். எப்படி கிறிஸ்துவை நேசிக்க வேண்டும் என்று கண்டார். ஆனபடி அன்றுதான் என் ஆணவங்களை எல்லாம் அந்த இடத்துல இறக்கி வச்சேன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. ரைசலா. ஆமென். பிரியமான தேவனுடைய சபையே, நீங்கள் இயேசுவை விசுவசிக்கிற பிள்ளைகள். இயேசுவை எதுக்கு விசுவசிக்கிறீங்கன்னு சொன்னா, இந்த பூமிக்குரியது மாத்திரமல்ல, நித்திய ஜீவனை கொண்டு போவதற்கு நீங்கள் விசுவசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அதுக்கு நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வாரம் ஒரு சுவிசேஷம். ஒரு பெண்பிள்ளை பிடிக்காதா? ஒவ்வொரு நாளும் ஒரு சுவிசேஷம். ஒரு சகோதரனை பிடிக்காதா என்று சொல்லி எங்களுக்கு கவலை இல்லையா?
ஹலோ, கவலை உண்டாகுமா இல்லையா? ரைசலா, ஏன்? எப்படியாவது ஒரு பாத்திரம் தப்புனா அவன் சாட்சி சொன்னா நமக்கு சந்தோஷம். எப்படியாவது ஒரு பெண் பிள்ளை வந்து நான் இயேசு நன்றா அறிந்தேன் சொன்ன சந்தோஷம். இல்லாவிட்டால் சபை கூடி என்ன பலன் இருக்கிறது? அல்லேலூயா, ரைசலா. அதுக்குத்தான் ஆனபடி பவுல் சொல்லுகிறான், விசுவாசத்தினால மாத்திரம்தான் நீங்கள் நீதிமான் ஆக முடியும். ரைசலா. அப்ப சபை விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக வேண்டுமானால் நீங்கள் ஜெபத்தில் உங்களுக்கு தேவையை கேட்டு பெற்றுக்கொள்வதை விட ஆண்டவருக்கு என்ன பிரியமோ அதை கேட்டு நீங்க பெற்றுக்கொண்டால் நிச்சயம் கர்த்தர் உங்களை உங்க தலைமுறைகளையும் இந்த நாட்களில் ஆசீர்வதித்து பெருக உங்க விசுவாசம் பெருகட்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஒரு பிள்ளை செல்வத்தை நம்ம கேட்கிறோம். எதுக்கு கேட்கிறோம்? வளர்த்தி படிப்பித்து என்ஜினியரோ டாக்டரோ போலீஸ் ஆபீசரோ இல்லாவிட்ட ஒரு பிசினஸ் மேனாகோ ஒரு அட்வொகேட் ஆக்குவதற்கு நம்ம கேட்கிறோம். ஆமென். ரைசலா. அந்த பிள்ளை ஆண்டவருக்கு என்று சொல்லி கொடுப்போம் என்று கேட்கிறது கிடையாது. பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ எனக்கு தந்தால் என் ஆசீர்வாதத்தை அதன் மேல வைத்து நான் ஆண்டவருக்கு என்று சொல்லி பணி செய்யும்படி நான் கொடுப்பேன்னு சொல்லி நம்ம கேட்க மாட்டோம். அப்படிதானேங்க? அல்லேலூயா. அப்ப எப்ப கேட்போம்? கடைசியாய் டாக்டர் எல்லாம் பார்த்து முடிந்து பிள்ளை செல்வம் கிடைக்காது என்ற கடைசி நிமிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவர் அப்படியானா என் பிள்ளை உமக்கு நான் கொடுப்பேன். அது என்ன பலன் இருக்கிறது? அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அதுல பலன் இருக்கிறதா? இருக்கிறதான்னு கேட்கிறேன். ஆண்டவரே, எனக்கு 50 லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறது, எனக்கு கடன் தீர்க்க வேண்டும் என்று நான் விசுவசிக்கிறேன். நல்ல காரியம் தான், விசுவசிக்கிறேன். ஆனா இந்த கடனை எனக்கு தீர்த்து தந்த பின்பு நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை நம்ம செய்வது கிடையாது. அதுக்கு பின்பாக நான் இப்படி நான் ஒரு பிளான் போட்டு இருக்கிறேன். நீ அந்த கடனை தீர்த்து என்னை ஆசீர்வதித்து என்னை பெருக பண்ணினா நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்காக வேலை செய்வேன்னு சொல்ல மாட்டோம். அல்லேலூயா. சொன்னாலும் செய்ய மாட்டோம், ஏமாத்தி விடுவோம் அவர். அல்லேலூயா. அதனால தான் மனிதனுடைய தப்பிதங்களும் கள்ளங்களையும் கண்டு கண்டு தேவன் மடுத்து போய் மனுஷனுடைய விசுவாசத்தை பார்த்தாலும் அதை விசுவாசத்தின்படி செய்து கொடுக்காமல் தேவனை மடிவாக்கி மனமடிவாக்கி வைக்கிறதே நம்ம தான் மக்களை. அல்லேலூயா, அல்லேலூயா, ரைசலா. அவர் செய்திருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார், இன்றைக்கும் செய்ய வல்லவர், விசுவாசத்தின்படி கொடுக்க வல்லவர். ஆனா விசுவாசத்தின்படி நீங்கள் செய்து கொடுத்தாலும் நீங்கள் கொஞ்ச காலம் கழியும் போது உங்க காரியங்களை பார்த்து உங்க திறமைகளை வெளிப்படுத்தி பெரிய அந்தஸ்தா நடக்க பார்க்கிறீங்களே தவிர உங்க பொருத்தனை எங்கே? அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஆமென். விசுவாசத்தில் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தில் நீதிமான் நிச்சயம் பிழைப்பான். பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். அப்ப நீங்க என்ன செய்யணுமோ அதை குறித்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்ல. என்ன விசுவாசம்? ஒரு திமிர்வாதக்காரனை படுக்கையில எடுத்துக்கொண்டு வராங்க 4 பேராய் சேர்ந்து. 4 பேராய் சேர்ந்து அவனை கட்டில 4 பக்கமாய் நின்று தூக்கி கொண்டு வராங்க. தூக்கி கொண்டு வந்து அவங்க விசுவாசம் இயேசுவின் பாதத்தில் வச்சுட்டா இவன் குணாவான். அல்லேலூயா. அது யாருடைய விசுவாசம்? கொஞ்சம் கவனம். இது யாருடைய விசுவாசம்? இந்த 4 பேருடைய விசுவாசம். அல்லேலூயா. அது திமிர்வாதக்காரனுடைய விசுவாசம் அல்ல, இந்த 4 பேருடைய விசுவாசமாக்கும். அவள் தூக்கி கொண்டு வராங்க. தூக்கி கொண்டு வருகிற இடத்துல இயேசுவுக்கு முன்பாய் வைக்க முடியல. அவ்வளவு ஜனக்கூட்டம், நோய்களை குணமாக்குவதற்காக வருகிற ஜனக்கூட்டம். இந்த நாளிலே பரலோகம் போகாத பிள்ளைகள் ஆண்டவரை விசுவசித்த நீயே குணமாக்க முடியும். ஆமென், ஆமென். எப்படி நீ குணமாக்க வேண்டும் என்பது வேத பைபிள் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அப்ப நாம் குணமாக்கப்பட வேண்டும். நீங்கள் 4 பேராய் சேர்ந்து இன்னொரு விசுவாசத்திலே
குணப்படுத்த வேண்டும். இது தேவனுக்கு முன்பாக இருக்கிறது. அப்போ நீங்கள் ஒரு மனுஷனுக்காய் ஜெபிக்கிறது, ஒரு மனுஷிக்காய் ஜெபிக்கிறது தேவ சமூகத்தில் எட்ட வேண்டும். அப்பதான் கர்த்தர் நோக்கி பாப்பா. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப சில வேளையில ஒரு 4 பேர் விசுவாசத்திலே கொண்டு வருகிறாங்க அந்த ஆளை. இவங்க நினைக்கிறேன்னு சொன்னா இயேசுக்கு முன்பு கொண்டு வைத்தாதான் பாப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. அது ஒரு அபிவிசுவாசம். இயேசுவுக்கு தெரியும் இவங்க சுமந்து கொண்டு வருவதற்கு முன்னே அவர் உள்ளத்தை பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை போலதான் தேவ பிள்ளை, நீ விசுவசிக்கிற நீ, விசுவாசத்தில் இருக்கிற நீங்கள், உங்க வியாதியோ உங்க கஷ்டங்களோ இன்னருடைய கஷ்டங்களையோ எதையாவது நீ நிவர்த்தி செய்து நீ வாழ வேண்டுமானால் இந்த 4 பேரை போல சில நோயாளிகளை தீர்க்கிற ஒரு விசுவாசம் உனக்குள் உண்டாகட்டும். அப்போது நீ விசுவாசத்தினாலே பிழைப்பாய் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. இயேசு அறியாம நீங்க பணக்காரன் ஆகி பாருங்க, நீங்களே தொலைச்சிடுவீங்க உங்களை. இயேசு அறியாம நீ காசு சம்பாதிச்சு பாரு, உன் வாழ்க்கை அதோ கதி. இயேசு நல்லா புரிந்து கொள்ளாம நீ காசு சம்பாதிச்சா நீ வாழ முடியாத மக்களே. ஆனா இயேசுவை நீ அறிந்து அந்த விசுவாசத்தின்படி அவர் உன்னை வாழ வைத்த பின்பு, அவர் எப்படி உன்னை வாழ வைக்கிறாரோ அதை அறிந்து நீ வாழும் போது நீ நிரந்தர ஆசீர்வாதத்தில் வாழ முடியும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பழைய சொல்லுண்டு, குரங்கு கிட்ட பூமாலை கொடுத்த பிச்சு போடுகிறது போல தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை சிலர் பிச்சு போட்டதுண்டு. அதை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று அறியாம. அல்லேலூயா. இங்க 4 பேர் ஆய் கொண்டு வந்து பார்க்கும்போது வீடு ஃபுல்லா ஆளு, வீடு ஃபுல்லா நிறைந்திருக்கிறது. அவர்கள் வேலை செய்ய தொடங்கினார்கள், மனுஷனை பார்க்கவில்லை. டே மச்சான் ஏறடா மேல என்னாச்சு, ஏறடா. அப்ப அவங்க சொல்லுவாங்க, டே அடுத்த வீடு, அடுத்த வீடு ஏறி கூரையை பொழிக்க கூடாது, நமக்கு சண்டை வரும். அது பின்ன பாப்ப நம்ம மேல போய் கூரையை மாற்றுவோம், நாளைக்கு இந்த கூரையை கட்டி கொடுக்கிறேன். ஏறடா என்னாச்சு. அல்லேலூயா. இயேசு கவனித்துக் கொண்டிருக்கிறார். அங்க அறுத்து எடுத்து மாற்றி இந்த கட்டில மேல ஏத்தி இந்த திமிர்வாகாத காரண இயேசு காணும்படி இறக்கி கொடுத்தாங்க. இத்தன் விசுவாசம் பிணிகளை சுகமாக்குற தெய்வத்துடைய கரம் நம்ம மேல வெளிப்பட்டு கொண்டு இருக்க வேண்டிய காரணம் அதுதான். இயேசு பார்க்கும்போது 4 பேருடைய விசுவாசம் பயங்கரமா இருக்காது. அங்க இறங்கின திமிர்வாதக்காரனுக்கு ஒரு விசுவாசம் கிடையாது. இந்த 4 பேருடைய பிரயாசம் அவனை தூக்கி கொண்டு வந்து அதை அறுத்து முறித்து அவனை எனக்கு முன்பாக இறக்குவதற்கு இவ்வளவு பாடுபட்டாங்கள் என்று சொல்லி அதை உள்ளத்திலே அந்த விசுவாசத்தை நினைத்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, எழும்பி நட என்று சொல்லிவிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனபடி ஒரு மனுஷன், ஒரு வாலிபன், ஒரு வாலிப பிள்ளையோ இல்லை முதியவர்களாம் இருக்கலாம், நீங்க என்ன செய்யணுமா, விசுவாசத்திலே நீங்கள் பிழைக்க வேண்டுமானால் இந்த 4 பேர்ல ஒரு ஆளாய் பிள்ளைகள் மாற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புரிந்தவங்க கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்து. நீ என்ன செய்கிற, எது செய்கிற, என் நோக்கத்தில் வந்தியா, நான் எதுக்கு போறேன், ஒரு மெண்டலை குணமாக்க போறேன், அதே போல தீர்மானம் உங்களுக்கும் உண்டு என்று சொன்னான். நான் உன்னை வர்த்திக்க பண்ணி ஆசீர்வதித்து உயர்த்த நான் போதுமான கர்த்தராக இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப அதுல இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் தான் சரியான சிந்தனை, மற்றவங்களுக்கு சரியான சிந்தனை கிடையாது. இன்னைக்கு திருச்சபை அப்படித்தான் இருக்கிறது. ஆமே. நம்முடைய சபையில் ஒரு பெண்பிள்ளை ஒன்று தான் கல்யாணம் நடத்தி வச்சேன். கணவருக்கும் அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தவுடன் நான் பேசுவேன். அந்த பொண்ணுக்கு அப்பா வருவார், என்னை ஜோசியம் கெட்டாகத்தை அளிக்கிறது, தூரோடி பேசுவார், தூரோடி 100 கெட்டாகத்தை அளிப்பார். அல்லேலூயா. இந்த பொண்ணு கொஞ்சமாவது அறிய வேண்டாமா, கொஞ்சமாவது ஞானம் வேண்டாமா? என்ன நினைக்கணும், என் அப்பா திட்டுறது அவங்களே ஆக்கும், அவங்க நிரபராதிகளாக்கும். நீங்க அவட என்ன செய்வீங்க? அல்லேலூயா.
பிரைஸ் எல்லாம் ஆமே. நாங்க தலைகளை தாழ்த்தி விட்டு போயிட்டே இருப்போம். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஏன் சொல்லுங்க, நம்முடைய தரிசனம் இருக்கிறது. நம்முடைய தரிசனம் சண்டை அல்ல, நம்முடைய தரிசனம் வழக்கல்ல, நம்முடைய தரிசனம் அழிந்து கிடக்கிற ஆத்துமாக்களை உருவாக்குறதான் தரிசனம். அதுக்கு முட்டை கட்ட ஒருவன் வந்து கெட்ட வார்த்தை பேசினாலோ சண்டை பிடித்தாலோ அதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய தேவையில்லை, நியாயாதிபதி பார்த்துக் கொள்வார். ஆமே. நம்ம தரிசனம் என்ன? மெண்டலாய் கடக்கிற அத்தனை தேவ பிள்ளைகளை மாற்றுவது நம்முடைய தரிசனம். ஆண்டவரை கர்த்தருடைய தரிசனம் அதுதான். அங்கே ஒரு மெண்டல் வியாதியோடு இருக்கிறான், கல்லறையில இருக்கிறான், தன்னை கிழித்துக் கொண்டு இருக்கிறான். அவனை எப்படியாவது சுகமாக்கி நல்லவனாய் மாற்றுவதற்கு தேவ நோக்கம் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் அந்த நோக்கத்தில் போறார். அவர் வெற்றியை கொடுக்க, வெற்றியை உண்டாக்க ஒரு நோக்கத்தில் போறார். ஆனா சீஷர்கள் அந்த நோக்கத்தில் போகல. காற்றடித்து அலைகள் மேலே வந்தவுடனே பயந்து கிடுங்கி இயேசு கூப்பிடுறாங்க. இயேசு ஒற்ற வார்த்தை தான் கேட்டா, உனக்கு விசுவாசம் இல்லையான்னு கேட்டா. இது எதை குறிக்குதுன்னு சொன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையில நிறைய அலைமோதும் பிரச்சனை வரும். நீ விசுவாசத்தோட சொல்லணும், இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறே, அதிகாலமே தேடுகிறே, ஆர்வமுடன் நாடுகிறே, ஆர்வமுடன் நாடுகிறே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ. இழுப்பு வியாதியோடு வந்திருக்க உன்னை கர்த்தர் குணமாக்கிறேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஒரு இழுப்பு வியாதியினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க உன்னை நான் சபிக்கமாக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போது கர்த்தருடைய சபிக்கமாக்கிற கரம், அந்த திமிர்வாதனை தொட்ட கரம் சபைக்குள் இறங்குகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ என் மகிமை காணும்படி உங்கள் கண்களை திறக்கிறேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் சொல்லுகிறார். மெண்டல் வியாதி பாதிக்கப்பட்டு கிறுக்கன் என்று அழைக்கப்பட்ட இடத்தில் கர்த்தர் போய் அவனை சுகமாக்கினது போல சிலரை சுகமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் என்னுடைய சிந்தை இருந்தால், என்னுடைய எண்ணம் இருந்தால், நான் எதுக்கு வந்தேன் என்றும் எதுக்காக உங்களுக்கு கிரியை செய்கிறேன் என்று அறிந்தால், சகல வியாதிகளை சுகமாக்க வல்லமை அநேக மெண்டல்களை கர்த்தர் சுகமாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவருடைய விசுவாசம், சீஷருடைய விசுவாசம். ஆண்டவராய் இயேசு வேதனையோட சத்தம் போட்டுறான் போகுது. என்னுடைய பாசல விளங்காத்த பயவா, நாட்டம் பிடிச்ச பயவா, புத்தி இல்லாத அரசு பரிசைகளையும் சதுசைகளையும் அவங்களை இவங்களையும் குற்றம் சொல்லி நாலு போக்காகும். முகம் இப்படி இருக்கும். பிரைசலா பிரைசலா. கெட்டவத்தை மாத்திரம் தான் பேச மாட்டார், மற்ற எல்லாம் பேசிட்டு போகுது. அப்போ சீஷர்கள் ஒன்றும் பேசலை, பயந்து கிடுங்கி இருக்கிறான். ஒருத்தன் கேட்குறான், ஏன்டா இவர் இப்படி பேச இப்படி இம்முன்னு இருக்காரு? மீதி வந்த சாப்பாடை எடுக்கல பார்த்தியா, அந்த கோபத்தில் இருக்கிறார் என்று சொல்லி. அல்லேலூயா.
இயேசு திரும்பி, எத்தனை பேர்ல சாப்பிட்டீங்க? 5000 பேர். எத்தனை பேர்ல மீதி எடுத்தீங்க? அது இத்தனை கூட மீதி எடுத்தீங்கல்ல. அப்ப எனக்கு இந்த சாப்பாடு இப்ப தர முடியாதா? நான் இதற்காக அழைக்க வரல, உன்னை ஜீவனுள்ள ராஜ்யத்தில் சேர்க்கும்படி ஒரு விசுவாசத்தை உனக்குள்ளே உண்டாக்க வந்தேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொன்னார். அல்லேலூயா. அப்ப இந்த சீஷர்களுக்கு தெரியல. இயேசு குறிப்பிட்ட இடத்தை போட்டு அமைத்திட்டு கேட்கிறான், உனக்கு விசுவாசம் இல்லையா? இதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, சபையில வருகிற தேவ பிள்ளைங்க நான் சொல்றேன், நோய் உண்டு, துன்பம் உண்டு, உபத்திரம் உண்டு. ஏன்னு சொன்னா அதை வைத்து உன்னை பிடிப்பதற்காக. புரியுதா? ஒரு கடபாரம் அதை வைத்து உன்னை பிடிப்பதற்காக, ஒரு நோயா உன்னை வைத்து பிடிப்பதற்காக, நீ ஒரு பாவத்தில் இருக்க, நீ பாவம் செய்யாதபடி உன்னை பிடிப்பதற்காக தான் கர்த்தர் ஒரு காரியத்தை உங்க தலை மேல கர்த்தர் வச்சு கட்டுறாங்க. அதை தெளிவு உள்ளவங்களுக்கு மாத்திரம் தான் தெரியும். என்னை இந்த நோயிலே பிடித்தா, இந்த ஆக்சிடென்ட்ல பிடித்தா, என் பிரிவிலே பிடித்தா, பிள்ளை இல்லாதல பிடித்தா, நொறுக்கப்பட்ட இடத்துல பிடித்தா, போலீஸ் கேஸ்ல பிடித்தா என்று சொல்லி நெருக்கப்பட்ட அந்த பிள்ளை வெளியில வரும்போது தெரியும், கர்த்தர் இன்ன இடத்துல என்னை பிடித்து வைத்தார். அல்லேலூயா. நீ அதை விசுவசித்து காலங்கள் கழிந்து வரும்போது, அந்த நெருக்கம் எனக்கு நல்லதான் என்று சொல்லி விசுவசித்து சில காலம் கடந்து வந்து இன்னும் விசுவசித்து நீ ஆண்டவருக்காய் வாழும்போது இனி அந்த நெருக்கத்தையும் துன்பத்தையும் காண மாட்டாய். இலவசமான ஆசீர்வாதம் பரலோக ராஜ்யத்திலிருந்து உன்மேல இறங்கி வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இங்க வந்தனால அந்த கிறுக்கு 2 பேர் அவங்க சுகமடைகிறாங்க. ஒருதன் கேட்கிறான், உம்மோட வாரேன் என்று சொல்லி சுகமடைந்தோட உம்மோட வாரேன் என்று சொல்றாங்க. இன்றைக்கு அநேக கிறுக்குகளை திருத்தி தான் ஆண்டவர் ஊழியம் செய்ய வைக்க போறார். அல்லேலூயா. நல்லவங்க யாரும் வரமாட்டாங்க, மெண்டலா இருக்கவங்களை திருத்தி தான் கர்த்தர் ஊழியத்தை கொண்டு வர போறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனபடி இன்றைக்கு நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்க நீங்க சிந்திச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும், நான் என்ன கிரியை செய்து இப்படி இருக்கிறேன், ஏது கிரியினால நான் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஏது கிரியினால நிம்மதி இல்லாம இருக்கிறேன். சபைக்கு வருகிறதுனால பரலோகத்துக்கு போக முடியாது. விசுவாசமும் கிரியும் சேர்ந்தால் மாத்திரம்தான் அது அற்புதமான மாற்றத்தை உனக்கு கொண்டு வரும் என்பதை தயவாய் புரிந்து கொள்ள வேண்டும். வெளிநாட்டு போறீங்களா? 10 சென்ட் இடம் வாங்கி, ஒரு வீடு கட்டி, ஒரு கார் வாங்கி, பைக் வாங்கி, ஒரு பெரிய மாலை எல்லாம் போட்டு, 2 மோதிரம் எல்லாம் போட்டு, பிரைஸ் எல்லாம் போட்டு ஒரு பெண்ணை ஏமாத்தன்னு பார்க்க கூடாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தந்த வேலைக்குள்ள நன்றி செய். கர்த்தர் சம்பளத்துக்கு நன்றி செலுத்து. கர்த்தர் எனக்கு உனக்கு என்னெல்லாம் தாரோ அது அவருக்கு முன்னே வச்சா, ஈசாக்கு பெண்ணை ஆயத்தப்படுத்தினது போல ஒரு அழகான பெண்ணை உனக்கு ஆயத்தப்படுத்துவா. அதுதான் கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தாவீது ஒரு வீட்டையும் கேட்கலங்க. 2 சாமுவேல் 7 படிச்ச ஒரு வீட்டையும் கேட்கல. அவருடைய நோக்கம் ஆண்டவருக்காக வேலை செய்து கொண்டே இருந்தா. கேட்கல. ஆண்டவர் சொல்ல, நாத்தாண்டை பார்த்து சொல்ல, என் மகன் அலைந்து திரிந்தது போதும், கேதுரு மரத்தில் ஒரு வீட்டை கட்டுவேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. இது தான் ஆண்டவர் உங்களுக்கு உள்ள பார்க்கிறது. விசுவாசத்தோடு ஏதாவது நற்கிரியை இருக்கிறதா? விசுவாசத்தோடு ஏதாவது கிரியைகள் இருக்கிறதா? இதை பார்த்து உன் விசுவாசம் பெருகும் போது கர்த்தர் பரலோக ராஜ்யத்தில் உன் வாழ்க்கை அற்புதமாய் மாற்றுவாரா, மாற்றவில்லை என்று பார்ப்போமே. ஆமென். கடந்த நாள் ஒரு ஆள் வந்து ஒரு சைடு ஒரு பேரல்ஸ் ஆகி கிடந்தார். முதல்ல ஜோசப் பாஸ்டர் பார்க்க போனார். நானும் போய் பார்த்து சின்ன உதவியெல்லாம் பண்ணிட்டு 3 மாசத்துல நடப்பீங்க ஐயா. கர்த்தர் அது வந்து ஒன்றும் தெரியாத ஆளுக்கு, இயேசுவை பற்றியே தெரியாது. 3 மாசம் நடப்பீங்கன்னா கரெக்டாக 3 மாசம் நடந்துங்க வந்தார். இன்னும் யாழை காணவில்லையா? ஒரு மனுஷன் இயேசுவை பற்றி அறிந்து என்னை நடத்துகிறவர் அவர்தான் என்று சொல்லி புரிந்துவிட்டு, என்னை குணமாக்கினதும் அவர்தான் என்று புரிந்துவிட்டு ஒரு விசுவாசத்துக்குள்ள வரணும். அப்பதான் ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னா ஓடி சபைக்குள்ள வருவா. அவ ஆர்வத்தோடு ஆராதித்து ஜெபித்து வரும்போதே அந்த வியாதிகளை பரலோக ராஜ்யம் சுகமாக்க தொடங்கும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அது வியாதி சுகமாச்சுன்னு சொல்லி இனி அங்க சிறுமைக்கு போய், சந்தைக்கு போய், அக்கா வீட்டுக்கு போய், அம்மா வீட்டுக்கு போய், அங்க இங்க எல்லாம் போனா கர்த்தருடைய கோபம் அந்த வீட்டின் மேல நிலைத்திருக்கும். நிலைத்திருக்குமா இருக்காதா? நிலைத்திருக்குமா இருக்காதா? நிலைத்திருக்கும் என்று கர்த்தர் சொல்ல. அல்லேலூயா. ஒரு பெண் 12 வருஷமாய் வியாதியிலே
ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ விசுவசித்துக் கொண்டிருக்கிறார். எப்ப விசுவசிக்கிறார்? எல்லாம் வித்து தீர்ந்துட்டு, புருஷனுடைய நேசம் பெய்யிட்டு, பிள்ளையுடைய நேசம் பெய்யிட்டு, உற்றாருடைய நேசம் பெய்யிட்டு, பக்கத்துல யாரெல்லாம் உண்டு அவங்க நேசம் எல்லாம் போய் பார்த்து தளர்ந்து 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 முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். சில வியாதிகளுக்கு ஓடி ஒரு நாள் வருவாங்க, 2 நாள் வருவாங்க. வேற ஒன்று பிள்ளைகளா இருக்கிற நீங்களே கேட்பீங்களே, கஷ்டம் பாஸ்டர், இது நீ எத்தனை நாளுக்கு கிடக்குமோன்னு தெரியல, ஒன்று ஜெபம் பண்ணிப்பாங்கன்னு கேட்குறீங்கள. அல்லேலூயா. ஏன்? சில வியாதி நம்மை முடித்து கொண்டு போய்விடும், சில வியாதி வீட்டை தளர்த்தி கொண்டு போய்விடும். பல பல வியாதிகள் உண்டு. அதை போல இந்த பெரும்பாடுள்ள ஸ்ரீயுடைய வீட்டில் கண்ணீரின் பள்ளத்தாக்காகும். சாவது இல்லை, கட்டில் ஒளியுதும் இல்லை, எலும்பு கூட கிடக்குது, ஒரு நாள் விடுதலை அடைவதும் இல்லை, செலவு பண்ணது பணமும் இல்லை. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். செலவு செய்ய பணமும் இல்லை. அந்த பெண்ணுக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு, நான் கைவிடப்பட்டிருக்கேன், கைவிடப்பட்டிருக்கேன். கருத்தை தட்டி தேவ பிள்ளை கர்த்தர் நன்றி சொல்லு. நான் கைவிடப்பட்டுட்டேன், நான் தள்ளப்பட்டுட்டேன், நான் ஒதுக்கப்பட்டுட்டேன். இனி பணம் செலாக்க யாரும் இல்லை, நோயத்திக வைத்தியன் இல்லை. ஆமென். இயேசு அவளுக்குள்ளே ஒரு விசுவாசத்தை கொடுக்கிறாள். படுக்கையிலே கிடந்த அவள் விசுவசிக்கிறார். இயேசு என்னுள் ஒரு நபர் அநேக வியாதிகளை சுகமாக்கி கொண்டிருக்கிறார், அவரை நான் தொட்டால் சவிக்கமாக்குவேன் உள்ள ஒரு விசுவாசம் நமக்குள் அவளுக்குள்ளே வந்துவிட்டது.